வா கௌரி, உனக்காக தான் வெயிட்டிங். கொண்டு வந்திருக்கியா? சி, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா? சோ, என்ன பழைய சினிமா டயலாக்லாம் பேசிக்கிட்டு. கொண்டு வந்தியா? முதல்ல அந்த போட்டோவை கொடு. அதெல்லாம் கரெக்டா கொடுத்துருவேம்மா. முதல்ல பணத்தை எடு. என்ன கண்ணா? இந்தா 10,000 ரூபாய். ஒரு ஸ்டில்லுக்கு 10,000 ரூபாய். உண்மையிலேயே நான் கொஞ்சம் காஸ்ட்லி போட்டோகிராஃபர் தான் இல்ல. வாயை மூடுறா. முதல்ல போட்டோவை கொடு. இந்தம்மா, இந்த உன் போட்டோ பத்திரமா இருக்கு. ப்ளீஸ், உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இனிமே என் வாழ்க்கையில குறுக்கிடாத. இந்த விஷயம் புருஷனுக்கு தெரிஞ்சா என் வாழ்க்கையே பாழாயிடும். வேற ஏதாவது போட்டோ நெகட்டிவ்ஸ் இருந்தா கொடுத்துரு ப்ளீஸ். நோ 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 நோ. என்கிட்ட வேற எந்த போட்டோஸும் இல்ல. இனிமே எனக்கு நீ டாடா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். கௌரிக்குட்டி, போறதான் போறேன். கடைசியா ஒரு வாட்டி டார்க் ரூம் வந்து போயேன். ஃப்ரெண்ட்ஸாவே தெரியலாமே. நீ நாசமா தானே போவ. பொழுது தானே சாவ. என்னங்க, ஒரு நிமிஷம். போட்டோ எடுக்க போறீங்க? ஓய், என்ன அங்க என்ன ஊதுற? அது யாருங்க அது? அது போட்டோம். அது ஒரு லூசு. யாரை பார்த்தாலும் காசு கேட்பா. இப்போ ஒன்ன கூட காசு கேட்க தான் நிப்பாட்டிருப்பா. அது சரி, ஏன் இவ்வளோ லேட்டா வர? உனக்காக நான் எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? சாரிங்க, கொஞ்சம் வேலை இருந்துச்சு. உனக்கு எப்பதான் வேலை இல்ல? ஆனாலும் அந்த டாக்டர் தர சம்பளத்துக்கு நீ டூ மச்சா உழைக்கிற. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சரி, உள்ள போலாமா? எதுக்கு? உனக்கு ஒரு நாள் டார்க் ரூம்க்கு கூட்டு போய் எப்படி பிரிண்ட் போடுறதுன்னு சொல்லி தரேன்னு சொன்ன தெரியுமா? ஆமா. இன்னைக்கு ஒன்னு டார்க் ரூம்க்கு கூட்டு போறேன். சாரிங்க, நான் கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். அப்பாவும் லீலாவும் ஊருக்கு போயிருக்காங்க. என்ன விஜய், சின்ன புள்ளத்தனமா சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்னு சொல்ற? சீக்கிரம் வீட்டுக்கு போனா இங்க எதுக்காக வந்த? நான் வரலனா நீங்க ஃபீல் பண்ணுவீங்கல்ல, அதுக்காக தான். அது மட்டும் இல்ல, இன்னும் 2 நாளைக்கு நீங்க என்ன பார்க்க முடியாது. 2 நாளைக்கா? ஆமா, டாக்டர் 2 நாளைக்கு வெளியூர் போயிருக்காரு. நான் ஹாஸ்பிட்டலுக்கு வர மாட்டேன், வீட்ல தான் இருப்பேன். அதனால நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க ப்ளீஸ். நான் கிளம்புறேன். சரசா வீட்டில் நடந்த ஆச்சுங்கெல்லாம் யாருக்கும் தெரியக்கூடாது. வெளியே காட்டிக்கிறாத. ஆமாம், இல்லை ஊர் கண்டபடி பேசும். என்னையா கடைக்காரர, வியாபாரமெல்லாம் எப்படி? எப்பவும் போலதாங்க. புதுசாக என்ன வியாபாரம்? நேற்று உங்கள் மகளும் மருமகன் போஸும் வந்திருந்தாங்க. ஜாமான் வாங்கிட்டு போனாங்களா? ஆமாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் கோச்சிக்கூடாது. உங்கள் மருமகனுக்கு இங்கீதம் பத்தாதுங்க. என்னாச்சு? நீங்களும் நானும் எத்தனை வருஷமா வரவு செலவு வச்சிருக்கோம். உங்களுக்கும் எனக்கும் ஏதாவது மூஞ்சி சொணக்கம் ஏற்பட்டிருக்கா? சரி, சுத்தி வலிக்காம என்ன விஷயம் சொல்லுங்க. நான் வச்சிருக்கிறதே சின்ன கடைங்க. இதுல 50 கிலோ அரிசி எண்ணெய் சொல்லிட்டு நிறைய கடன் கேட்டா நான் எப்படிங்க கொடுக்கறது? நான் போட்டிருக்கிற முதலே ரொம்ப கம்மிங்க. போஸ் கடன் கேட்டானா? ஆமாங்க, கொஞ்சமா பொருள் வாங்கிக்கோங்கன்னு தன்மையா தான் சொன்னேன். அதுக்குள்ள நம்ம தனத்துக்கு கோவம் வந்து பணத்தை கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு கோவமா போயிட்டாங்க. கட்டி வச்ச பொருள்லாம் அப்படியே தாங்க இருக்கு. அது சரியா? கட்டி வச்ச பொருளை வீட்டுக்கு அனுப்ப வேண்டியதானே? நான் சொல்றேன், நீங்க தப்பா எடுத்துக்கூடாது. போஸ் தம்பி வரவு செலவுல சரியில்லைங்க. ஏற்கனவே கைமாத்தா கொடுத்த 1000 ரூபாய கலர் வாங்கி தான் கழிச்சேன். இந்த பணத்துக்கு நான் பொறுப்பையா? அனுப்பிச்சு வையா. ஐயா, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, உடனே பொருள் எல்லாம் அனுப்பி வச்சிடறேன்.